வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குல்ல சென்னையில். அதுவும் மற்ற ஊரில் எப்படின்னு தெரில, நம்மளும் சென்னையில் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலைச்சேரி நைட்டு மழை, நேற்று ஃபுல்லாக மழை, இன்றைக்கும் மழை பெஞ்சு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. ரைட், சோடா போட்டு கண்ணாடி ஆகிடுச்சு. வயசாக ஒன்று கம்மியாக, கண் பார்வை கூட கம்மியாகும். ரைட், பையன் உள்ளே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், கிட்டத்தட்ட அவன் குறைச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ கிட்ட குறைச்சிருக்கான். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். வீடியோ எடுக்கிறவனு பார்க்கலாம். அவனுக்கு வந்து பயங்கர எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். முடிஞ்சால் பண்ணுறது போகணும். டயட் அவன் ஆக்சுவலாக என்ன பையனை சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுல மேக்ஸிமம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவான். வாக்கிங் போவான், ஜண்டால் எடுப்பான், இன்னும் ஸ்கிப்பிங்கெல்லாம் பண்ணுவான். முக்கியமான இது அவன் வந்து ஒரு 50%, 100% டயட் கூட சொல்லலாம். டயட் பயங்கரமாக இருப்பான். கொஞ்சம் தான் ரைஸ் எடுத்துக்கிறான், நிறைய காய்கறி சாப்பிடுவான், நிறைய தண்ணி குடிப்பான். 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறான். என்ன சொல்கிறது, அவன் மாதிரி டயட் இருக்க முடியும். ஒரு நாள்லாம் நான் டயட் இருப்பேன், நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுதுங்க. அவன் சின்ன வயசு, ஒரு 29 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் ஒரு கண்ட்ரோல் தான். நம்மளெல்லாம் பசி வந்தாலும் கிருகிருன்னு மயக்கம் வந்துடுது. சரி, நம்ம சிஸ்டர் சரஸ்வதி சிஸ்டர் ஒருத்தருங்க, அவங்க கூட சொன்னாங்க, அவங்க 100 கிலோலேருந்து 102 கிலோலேருந்து 50 கிலோ வந்திருக்காங்க. எப்படி தான் தெரில. நம்மளுக்கு 20 கிலோ கம்மி பண்ணால் போதும். பார்க்கலாம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டானான்ட்டு. வந்துட்டான். டயட்டு முக்கியமா இல்லாட்டி எக்ஸசைஸ் முக்கியமா? டயட்டு 70%, எக்ஸசைஸ் 30%. டயட்டு தான் மெயின். நான் எப்படி இருக்கான் பாருங்கள். கழுத்தில் எலும்பெல்லாம் நரம்பாக தெரியுது. பயங்கர எக்ஸசைஸ் பண்ணுவான். பயங்கர. இப்போ மேக்ஸிமம் எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ கம்மியாக இருக்கேன்? 86.5 to இப்போ 69, 17 கிலோ கிட்ட. 17 கிட்ட கம்மி பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா பாடி? இந்த மாதிரி நானும் கூடிய சீக்கிரம் ஆகிடுவேன். வெளில பார்க்க தான் இப்படி இருக்குது. சிம்பு சொன்ன டைலாக் தான், வெளியில் பார்க்க ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு தான் தெரியும் உள்ளே எவ்வளோ வலிக்குது. ஓகே, பண்ணிட்டேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் இருக்காம நான் கீழே போகிறேன் சாப்பிட்றதுக்குள்ளே தான் சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றான். அதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஒய்ஃபுக்கு நான் பெரிய கஷ்டம்னா, எப்படி எக்ஸசைஸ் பண்ணாலும் கம்மியாக சாப்பிட்றேன்ட்டு கொஞ்சோண்டு ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றேன், கொய்யா அதெல்லாம். அந்த மாதிரி வரணும் பார்க்குறேன் நான். நம்மளுக்கு பசி தாங்க முடியலையே, வயசானப்புறம் என்ன பண்ணுறேன். ஓகே, பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தமிழ்லே தெரியும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. அவன் என்னன்னா எடுத்துக்கினான் ஒன்று இப்போ சொல்லுவான். ஆக்சுவலாக காலையில் என்ன தான் நீ எங்கள் மதியானம் வீட்டில் சாப்பிட்றது இல்லாமல் ஆஃபீஸ்லாம் சாப்பிடுவான். காய்கறி அதெல்லாம் நிறைய சாப்பிடுவான். அது சொல்லி என்ன நான் சாப்பிட்றேன் காலையில்னா ஆக்சுவலாக இப்படி இப்போ கிட்ட வந்து சொல்லு. டயட்டில் காலைல நான் சாப்பிட்றதே கிடையாது. இங்கேயே சாப்பிட்டாலுமே எக்கு மட்டும் சாப்பிட்றேன். ஏன்னா நான் ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறதுக்கே வந்து டைம் ஆகிடும். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து 5 ஒயிட் எக்ஸு, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, வெள்ளரிக்காய், கேரட்டு, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன். மோர் குடிச்சிடுறேன். அப்புறம் ஆரஞ்சு, வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதோ வைப்பாங்க ஆஃபீஸில் சாப்பிட்றேன். அப்புறம்
5 எக் எடுத்துக்கல, நடுவில் இருக்க மஞ்சள் எடுத்துக்கிறியா இல்லையா? இல்லை 5 எக் ஒயிட் மட்டும். ஏன்னா அதில் தான் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. நான் ப்ரோட்டீன் மட்டும் தான் நிறைய இன்டேக் பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸுக்கு மெயினாக ப்ரோட்டீன் தேவை. எவ்வளோ மேக்ஸிமம் அட்லீஸ்ட் என் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் நான் டெய்லியும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் 80 kgsனா 80 கிராம் ப்ரோட்டீன் ட்ரை பண்ணுறேன். எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை கிலோ கம்மி பண்ணியிருக்கேன்? ஜூலை 8 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்ன தேதி? டிசம்பர். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு இது எதில் பார்த்து 19. ஸோ எவ்வளோ? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் ஆகுது. 5.5 months 17.5 kg. அவ்வளோதான் பண்ணி 17 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். 5 மாதம். உனக்கு கிடனஸ் இருக்கேன்? கிடனஸ்லாம் இல்லை, சுறுசுறுப்பு இருக்கேன். சுறுசுறுப்பு இருக்குது. வெயிட் லாஸ் அப்போ படிக்கட்டியா மூச்சு வாங்கும். இப்போ ஏறுறது இப்போ எதுவும் வாங்குறதில்ல. பசி எடுக்குதா? பசி எடுக்கல. மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறது இதுவே வந்து சுகர் கட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ வரும்ல, சுகர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் கட் பண்ணால் 2 வாரத்துலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னுவாங்க. எனக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் சுகர் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சாப்பாடு கிரேவிங்ஸ் கம்மியாயிடுச்சு. பச்சினே இருக்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. வீட்டில் ஸ்நாக்ஸே வாங்குறது கிடையாது. ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட தோணுது. ஸோ அதனால் ஸ்நாக்ஸே வாங்குறது கிடையாது. ஃப்ரூட்டு மட்டும் சாப்பிட்டுக்குது. ஆப்பிள், கொய்யா, அப்புறம் வேற என்ன, ஆரஞ்சு, வாழைப்பழம், இவ்வளோதான். வாழைப்பழம் வந்து அப்புறம் நட்ஸு, டேட்ஸு இதெல்லாம் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 4 முந்திரி 5 முந்திரி, அப்புறம் ட்ரை கிரேப்ஸு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சாப்பிட. ஆக்சுவலாக சுகர் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நானே கிட்டத்தட்ட இவனும் மருமகனும் சொல்லி கிட்டத்தட்ட நான் 1.5 மாதம் சுகர் கையை தொடறதில்லை. பட் 15 daysல ஒரு வித்தியாசம் தெரியுனாங்க. இது தெரியல, உங்களுக்கு மேபி தெரியலாம். ஒரு 5 கிலோ கம்மியாக இருக்கேன் 1.5 மாதத்தில். கண்ட்ரோல், ஃபுட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் பண்ணணும். நான் ஃபுட் கண்ட்ரோல். நீ பயங்கர எக்ஸசைஸ் பண்ணணும். எத்தனை மணி நேரம் பண்ணுற நீ? 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் டெய்லியும். என்னென்ன எக்ஸசைஸ்? புஷ்அப், அது தம்பு, ஃப்ளோரிங்கு, ட்ரெட்மில். மெயினாக நடக்கிறது தான். மெயினாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆஃபீஸில் கூட நடந்துகிட்டே இருப்பேன், இங்கேயும் நடக்கிறது தான். மெயினாக நடந்துக்கிட்டே மூமெண்ட்லேயே இருந்தால் கேலரிஸ் நல்லா போகணும். கேலரி ட்ராக் பண்ணணும் நல்லா. மெயினே வந்து டயட் தான். கேலரி டெஃபிசிட்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவையான அளவு கேலரியை விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா கேலரி பர்ன், கேலரி கண்ட்ரோல்டாக இருக்கும். வெயிட்டும் லாஸ் ஆகும். அப்புறம் இதுதான் டயட் தான் மெயின். வேற ஆக்சுவலாக முட்டை சாப்பிடலாம். முட்டை சாப்பிட்லாம். எனக்கு நான் ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்குது. அப்புறம் சுகர் வந்து நான் சுகரே எடுத்துக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நான் நோ சுகர்னு நினச்சேன். ஆனால் எனக்கு லோ சுகர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சுகர் வந்து ஃப்ரூட்லேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்லேருந்து அதிகமாக எடுத்துக்கிறதால சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரூட் நிறைய அதிகம் இருக்குன்றா சுகர் எல்லா ஃப்ரூட்லேயும் கொஞ்சம் இருக்கும். தெரியல. விட்டமின் டி வந்து ஆரஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் ஆரஞ்சு நிறைய சாப்பிட்றேன். அதே மாதிரி எக்கு ஒயிட் மட்டும் சாப்பிட்டுருந்தேன். இப்போ ஒரு 2 நாளாக அந்த விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதால எல்லோலையும் விட்டமின் டி இருக்குன்னாங்க அந்த நடுவில் இருக்குது. அதுவும் சாப்பிட்றேன். இப்போ காலையிலே எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுறேன்? இல்லை, காலைல மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 months ஈவினிங்காக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது காலைல மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா ஈக்குவலான இதுதான் தெரியுது எனக்கு. ஈக்குவலான ரிசல்ட் தான் தெரியுது. காலைல ஈவினிங்னு உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வரேன்னு காலைல மட்டும் பண்ணுறோம். இந்த தமிழ்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த ஃபோட்டோ ஒரு 6 மாதம் எடுத்து அந்த தமிழ் நம்ம ஃபோட்டோ அது ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் தஞ்சாவூரில் அந்த தஞ்சாவூரில் போயிருந்தாங்க, பெரிய கோயில் எடுத்தது. அந்த ஃபோட்டோ தான் தமிழில் இருக்குது. அதுவும் இப்போ இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ தமிழ்னு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 17 கிலோ வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு 17 கிலோ கம்மி பண்ணால் நான் எப்படி இருப்பேன்? டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே. இதுதான் இவனுடைய டிப்ஸு. எனக்கு ஃபைனலாக நான் கன்ஃபார்மாக சொல்கிறதுனா என்ன சொல்லுவேன்? கண்டிப்பாக உடம்பு குறைச்சே ஆகணும், இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னா ஒன்றே தான் சொல்லுது. கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கிறோம். நான் கேட்குறதுக்கு கம்பல்சரி இது வேண்டாம். சுகர் அதான் கேட்குறேன். சுகர் வேண்டாம், சுகர் அவாய்ட் பண்ணிடலாம். நான் டீ காஃபி குடிச்சு 5 மாதம் ஆகுது. ஸோ அதில் சுகர் போடாதுன்னு சொல்லிட்டு அது கூட நான் குடிக்கிறதில்ல. எதுவுமே சுகர் ஐட்டம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். குளுக்கோஸை தான் லோ சுகர் இருக்குது, அது ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அந்த சுகர் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. இப்போ நான் சொன்னேன், நான் 2 மாதம் தான், என்கிட்ட 5 மாதம் டீ காஃபி கூட சாப்பிட்றதில்ல.
ஸோ ஓகே ட்ரை பண்ணுங்கள். ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து அடுத்த நாள் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் ஒல்லி ஐட்டம் பாருங்க. இன்னும் ஒல்லி ஆகுது, 5 கிலோ தான் கம்மி பண்ணியிருக்கேன். இன்னும் இவனை மாதிரி ஒரு 15-20 கிலோ கம்மி பண்ணால் தான் உடம்பு வெயிட் லாஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு எதனா ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் பதில் சொல்ல மாட்டேன், இவன் பதில் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வெயிட் லாஸுக்கு மட்டும்தான் என்னால் சொல்ல தெரியும், வேறு எதுவும் தெரியாது. வெயிட் லாஸ் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறேன். அது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், தெரில. அது நீங்கள் என்ன டவுட்டு கேளுங்க, ஏதாச்சும் தெரிஞ்சதை சொல்லலாம். தெரிஞ்சதை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே, பை பை.